வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட திருப்பதியில் மொட்டை அடித்த அந்த வீடியோ உங்களுக்காக வாங்க பார்க்கலாம். திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பூஜை போட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த பூஜை போட்டிருக்கோம். பூஜைக்கு தேவையானது என்னென்ன வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை தழுவு, வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், வடை, பாயசம் அப்படின்னு எல்லாமே படைச்சிட்டு பூஜை போட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தீங்கன்னா எங்கள் லே அவுட்டில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் தான் எப்போ எங்கே கிளம்புனாலும் பூஜை போட்டு போவோம். 2 கார் எடுத்திருந்தோம். ஸோ 2 காருக்கு பூஜை போட்டு கிளம்புன வேகத்துலேயே பார்த்தீங்கன்னா திருப்பதியோட அடியில் வந்துட்டோம். மேலே ஏறணும். ஸோ நிறைய எத்தனை பேர் திருப்பதி விசிட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும் இது எந்த இடம்ன்ட்டு. கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்க இது எந்த இடம்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ரொம்ப குளிர், ஸ்கார்ஃப் கட்டிக்கணும், ஷால் போட்டுக்கணும், இல்லை ஷெட்டர் போட்டுக்கணும்னு ரொம்ப பயந்துருந்தால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க. நார்மல் வார்ம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ரொம்ப குளிரெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்க முடியெல்லாம் வச்சுட்டு கெத்தான். நெக்ஸ்ட்டு ரிட்டனில் வரும்போது பார்த்திங்கன்னா மொட்டையாக தான் வருவோம். ஒவ்வொரு ஃபேமிலியும் மொட்டை. ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருடைய கண்டிஷன் பாருங்க. தாய் சொல்லுங்க, இது சொல்லுங்க. இங்கே வந்தோடனே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்தோடனே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரோட நிலைமையை பாருங்க. ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சுது. நம்மளுக்கு ஏசியும் இருக்குது. ஆல்வேஸ் சுடு தண்ணி வந்த டயர்ட் பார்த்தீங்கன்னா பசியே அப்படியே கிளம்பி வந்துட்டு ரூமில் இருந்து நம்மளோட டின்னர் முடிச்சுக்கலாம். அப்படியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே ஆவி பறக்க இட்லி வந்து ரெடியாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுங்கன்ட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷு 3 வெரைட்டிஸு, குருமா, சட்னி, சாம்பார் அடித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆவி பறக்குதுன்னு நீங்களும் பார்க்கலாம். அன்னபூர்ணா டிஃபன் சென்டர் தாங்க. திருப்பதிக்கு நீங்களும் வந்திருக்கீங்க, ஹோம் ஸ்டைலில் ஹோம் பேஸ்டு இட்லி சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த கடைக்கு வந்து ஒரு விசிட் கொடுங்க. சூப்பராக டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ட மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ செக்ஷன் போயிட்டுருக்கு. கீழே நம்ம ரூம் கீழே வந்து அப்படியே ஃபோட்டோ போட்டு அப்படியே ஒரு வாக் போகலான்னு கிளம்பிட்டவங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் தாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஃப்ரீ பஸ்ஸாக மேலே வந்துட்டோம்னா நம்ம ₹1 செலவு இல்லாமல் மேலே இருக்கிற இடம் எல்லாமே ஈஸியாக ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ட்ரெயினில் பஸ்ஸில் வரவங்களுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நைட்டு போய் சாப்பிட்டு வீட்டு முடிச்சுட்டு நைட் படுத்துட்டோம். படுத்து திருப்பி 4 மணிக்கெல்லாம் அண்ணாத்தை எழுப்பிட்டாரு. கிளம்புங்க இப்பயே போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு. இப்போ நாங்கள் வந்துட்டுருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற பிளேஸ் தாங்க. வந்தாச்சு. இடம் கரெக்டாக எங்கே இருந்தது தெரியல. அது அண்ணாத்தை வந்து விசாரிச்சுட்ருக்காரு எந்த சைட் போகணுன்ட்டு. ஸோ இப்போ எந்த வழியேன்னு தெரிஞ்சாச்சு. அண்ணாத்தையே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போனோன்னா அழகாக மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் பின்னாடியே போயிட்டுருக்கோம். அப்படியே உள்ளே என்ட்ரி பண்ணோம். நிறைய கயிறுங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. ரஷ்ன்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. நாங்கள் வந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. எந்த இடம் போனாலும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் 4, ஹால் 3, ஹால் 2, ஹால் 1 அந்த மாதிரி இருக்குது. க்ரௌடு இருக்கிற டைமில் மேபி டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஹாலில் போய் அடிச்சுக்கோங்கன்னு இருக்கும். பட் நாங்கள் இப்போ வந்த டைமுக்கு எல்லா இடமும் ஃப்ரீன்றதுனால எந்த ஹாலில் வேணாலும் போய் அடிச்சுக்கலாம். நிறைய பேர் இங்கே படுத்திருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடப்பாதையில் வந்தவங்களுக்கு இங்கே வந்து ரெஸ்டிங் ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட லக்கேஜ் எல்லாமே லாக்கர்ஸில் போட்டு அவங்க போய் சாமியை பார்த்துட்டு வந்து அப்புறமா அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே இருக்குது. நீங்கள் லாக்கர்ஸ் இல்லையே எங்கே வைக்கிறது அப்படின்னு கவலைப்படுறது தேவையில்லை. வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் உக்காந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு நிறையா முடி இருக்கான். ரொம்ப லேட் ஆகிடும் மொட்டை அடிக்கிறதுன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு அவர் என்னோடது முடிச்சிடுறேன்ட்டு. நான் போய் உக்காந்தேங்க. என்னை எழுப்பி அமைச்சிட்டு அங்கே போய் நல்லா ஹீரோ பண்ணிட்டு வாங்க முடி, அப்போ தான் க்ளீனாக எடுக்க முடியும்ன்ட்டு. பார்த்திங்கன்னா செகண்ட் எங்கள் அத்தை சின்னத்தை உக்காந்து அவங்களும் அடிச்சிட்ருக்காங்க. தேர்டாக நானும் உக்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா உக்காந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மொட்டை அடிக்கணும். இது வரைக்குமே யாருக்குமே தெரியாமல் இந்த வீடியோ பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு அடிக்கலாம் அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டாங்க. வீடியோலாம் யாரும் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கிறத கட் பண்ணுங்கன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதோட நான் மொட்டை அடிக்கிறது வீடியோ ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. நான் மொட்டையில் அடிச்சுட்டு வந்து தெரியாமல் சைடு கேப்பில்
வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன். தனிஷ்காவுக்கும் ஜெய்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா பூமுடி தான் நாங்கள் கொடுத்தோம். லாஸ்ட் அண்ணா தைக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு முடிச்ச உடனே அப்படியே எல்லாமே மொட்டைங்களாம் பார்த்து வரீங்களா, சூப்பராக இருக்கா, யார் யார் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாரும் மொட்டை முடிச்சாச்சு. அண்ணாத்தை மட்டும்தான் பேலன்ஸ், அவரும் வச்சுட்டு வந்துட்டாருன்னா அப்படியே வெளியில் வந்து ஃபோட்டோ செக்ஷன்ஸ் வித் மொட்டை ஃபேமிலின்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டாச்சு. யார் யாரெல்லாம் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மொட்டை அடித்து முடிச்சாச்சு. ஃப்ரெஷ் ஆகி கல்யாண குளத்தில் மாப்பிள்ளை பொண்ணு உக்காந்தாச்சு. இப்போ வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைம் இருக்குது, இருக்கிற பெண்டிங் ஏரியாலாம் விசிட் பண்ணிடலான்ட்டு ஜப்பாலி டெம்பிளுக்கு தான் இங்கே போயிருக்கோம். டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட ஜப்பாலி டெம்பிள். சரி இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரிங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே கிளம்பி வர இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, பேல்பூரி, மாங்காய் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெய்ஸ்ரீ வந்து மாங்காய் வேணும் அத்தைன்னு கேட்டாங்க. அதனால ஜெய்ஸ்ரீக்காக மாங்காய், பெரியவங்க வயசானவங்களுக்கு எல்லாமே பேல்பூரி வேணும்னாங்க. அவங்களுக்கு எல்லாமே பேல்பூரி மசால் பூரி வாங்கி கொடுத்துட்டோம். அப்படியே முன்னாடி வந்தோன்னா காட்டு அணிலா சாரி ஸ்குவிரல் என்ன சொல்லுவோம், அணில்டா கரெக்ட் இல்லைங்களா? ஓகே, காட்டு ஸ்குவிரல் பார்த்தீங்கன்னா யார் என்ன கொடுத்தாலும் வந்து வாங்கிக்கணும். அது பிடிக்கலன்னா வாங்காமல் அப்படியே மேலே ஓடிட்டுறாங்க. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஷாக்கிங்காக சூப்பராக இருக்குது. தனிஷ்காவும் ஏறி மாங்காய் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. ஆனால் மாங்காய் வாங்கல, அவங்க ரிட்டன் பொய்யன்னு ஓடிட்டாங்க. ஆனால் மம்மியும் நான் ட்ரை பண்ணுற விடாமல் அப்படின்னு மம்மியும் கொடுத்துட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அது வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஓடிடுது. பிடிச்சா மட்டும்தான் வாங்குறாங்க போல இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் மாங்காய் கொடுக்குறதுனால வாங்கலை, அப்படியே திருப்பி மேலே ஏறி ஓடிட்டாரு. ஐலண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறவங்க வரலாம் அப்சல்யூட்லி. பிகாஸ் அதுவும் இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு, லைக் இந்த ஃபுல் பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா காந்தி தாத்தா மாதிரியே வேஷம் போட்டு அந்த சில்வர் பெயிண்ட்ஸ் எல்லாமே பூசிட்டு ரொம்ப வயிற்று பொழுப்புக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்களேன். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ரொம்ப பாவமாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குது. அவர் பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சும்மா அவரோட இதுக்காக நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவருக்கு என்ன கொடுக்கணுமோ, உங்களால் என்ன கொடுக்க முடியுதோ அதை நீங்கள் தயவுசெய்து கொடுத்துட்டு வாங்க. அவரை இக்னோர் பண்ணாதீங்க. அதே மாதிரி வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஸ்குரலுக்காக அங்கங்கே நின்று ஃபோட்டோ செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நியர்பை வந்துட்டோம். வெல்கம் டு ஜப்பாலி. ஸோ டெம்பிள் நியரில் வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் கிட்ட வர அந்த டெம்பிள்ஸ் தெரியுது. ஒருத்தராக வந்து செப்பல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோன்னே இங்கே வந்து வெத்தலை மாலை வச்சுருக்காங்க. 108 வெத்தலை வந்து அவங்களே கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க ஆஞ்சநேயருக்கு செலுத்துறதுக்காக. ஸோ நம்ம வேறு எதனா பூஜை சாமான் வேணும்னாலும் தேங்காய் பழம் அதெல்லாமும் இருக்குது. எது வேணுமோ நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். வந்து இதுதான் ஸ்பாட் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஒருவேளை நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது மறக்காமல் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இதோட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபோட்டோனா அப்படியே கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே போட்டு அப்படியே ஒன்றா கிளம்பி வந்துட்டோம். அப்படியே முன்னாடி கிளம்பி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து வெளியில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா தானே உருவான ஒரு ஆஞ்சநேயர் மாதிரியே ஒரு இது மண்ணுலேயே உருவாயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்டாரமெல்லாம் போட்டு இங்கே ஃபஸ்ட்டு பூஜை முடிச்சுட்டு அப்புறமா தான் உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட் என்ட்ரியை இங்கே கொடுத்துட்டு அப்புறமா உள்ளே போகிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பூஜை எல்லாம் போடுறாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே ஆஞ்சநேயர் நிற்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அம்மா வந்து ஊதுவத்தி கற்பூரம் எல்லாம் ஆல்மோஸ்ட் பேக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு குட்டி பூஜை போட்டு எல்லாமே உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் விடுவேனா லைட்டாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒன்லி பேக் சைடு பூஜை சாமியை பார்த்துட்டு சுற்றி வருவோம் இல்லைங்களா, அதை மட்டும் கவர் பண்ணி எடுத்துட்டேன் நான்.
அதுக்கடுத்து எல்லாமே வெளியே வந்துட்டோம். வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு தானே போகணும். ஸோ உக்காந்துட்டோம் எல்லாமே. இன்னும் தரிசனம் திருப்பதி சாமியை பார்க்குறதுக்கு, ஏழுமலை சாமியை பார்க்குறதுக்கு இன்னமும் போகல. இதை முடித்த உடனே நாங்கள் அப்படியே ஏழுமலை சாமி பார்க்குறதுக்கு கிளம்பிடுவோம். இப்போ ஃபோக்கஸில் காட்டுறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுயம்பு இது தானா உருவானது. பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரியே அழகாக இருக்கார். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. குளத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனெல்லாம் இல்லைங்க, ரொம்ப க்ளீனாலாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, க்ளீனாக இல்லை. கொஞ்சம் அந்த க்ளீனஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா எல்லாமே கீழே போய் காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை தலையில் தெளிச்சிட்டு வருவோம். பட் இங்கே அவ்வளோ சுத்தம் கிடையாது. மேபி மழை வந்த காரணத்தினால அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்தால் எவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் அப்படின்றது வச்சுருக்காங்கங்க. அங்கங்கே அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க, நிஜமாகவே சூப்பர்ங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் இட்லி பார்த்தீங்கன்னா 8 to 9 hours ஆயிடுச்சு. அந்த இதில் போட்டு வச்சுட்டாங்க. அவ்வளோவா எங்களுக்கு செலவு வைக்கல. பட் நார்மலாக குடோனில் உட்காந்தாச்சு வந்தீங்கன்னா ஒரு 9 hours-க்கு. பட் இதுதான் தனிஷ்காக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கடுத்து லாக்கரில் தரிசனம் வந்து சூப்பராக வச்சுடுவோன்றதுனால 10 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப வெயிட் பண்ணி வந்ததுக்கு ஒரு சூப்பரான தரிசனம். எனக்கு வந்து துளசி மாலை தரிசனம் தான் சாமியோடது கிடச்சிது. 4:45க்கெல்லாம் நாங்கள் மார்னிங்கு அந்த மூலஸ்தானத்தில் இருக்கோம். 4:50க்கு இவர் வந்து எனக்கு மறுதாலி கட்டினார். அதை முடிச்சுட்டு வெளியே கிளம்பலான்னு தாலியெல்லாம் கட்டி கிளம்புறோம். அன்னைக்கு வந்து எங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு அப்போ தான் கல்யாணம் நடந்துட்டுருந்துச்சு. ஸோ அதே ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு முடிச்சு சாமி இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாக்கியமாக இருந்தது. என்ன ஒரு பெரிய குறைனா கூட எங்கள் சஷாங்க் இல்லை, அதுதான் எனக்கு பெரிய குறையாக இருந்தது. எங்கே போனாலும் என் கூடவே இருப்பார். பட் இந்த ஒரு விஷயத்தில் என் கூட இல்லை, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப வருத்தம். இது வரைக்குமே எனக்கு அது ஜீர்ணிக்க முடியாத ஒரு பெரிய வருத்தம். கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, ஆனால் பெருசாக ஒன்று வாங்கிட்டாரு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அது மட்டும்தான் நம்புகிறேன் நான். பட் அதர்வைஸ் இந்த ட்ரிப்போ இந்த தரிசனமோ ரொம்ப சூப்பர். நினச்சி பார்க்காத லெவலுக்கு வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்க சாமி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டில் இது மறுதாலி கட்டி முடித்த உடனேயே. ஸோ தாலியை செலுத்திட்டு தனிஷ்காக்காக்க வேண்டியிருந்த தாலியை செலுத்திட்டு மறுதாலி கட்டிட்டு வந்தோம். இது நெக்ஸ்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்க்குறீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாப்பா விநாசம் டெம்பிள் தாங்க. குளிச்சுட்டு போகணும், நேர்த்தி கடன் முடித்தவங்க வந்து இங்கே கம்பல்சரி குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் குளிக்கலை, வந்து அந்த தண்ணி மட்டும் தலையில் தெளிச்சுட்டு அப்படியே உள்ளவே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாமே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் அம்மாவும் போய் நின்று குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் நம்ம விடுவோமா, அப்படியே கூப்பிட்டுன்னு வந்துட்டோம் அம்மாவையும். வேணாம் டைம் ஆயிடுச்சு வாங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா சாமியை இங்கே பார்க்கலாம். பாப்பா விநாசம் டெம்பிள் அது. இப்போ வந்து ஸ்ரீவாரி பாதாளு டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் தாங்க, வெறும் ஸ்நாக்ஸு. நம்ம பசங்களை கூப்பிட்டுட்டு போனால் சும்மானா இருப்பாங்களா, பசங்களோட போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கோம்.
ஏன்னா இவங்க வந்து கார் பார்க்கிங்க்கு பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ கார் பார்க் பண்ண போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே பசங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறோம். இங்கேயும் ஷாப்பிங் தான், நிறைய பேங்கிள்ஸு, செயின்ஸு, சாமி சிலைங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் வந்து ஸ்ரீவாரி பாதாளு அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்கோம். தனிஷ்காக்கு கார்ன் வாங்கி கொடுத்துட்டேன். சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க தனிஷ்கா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி தாங்க மேலே போகணுன்னு இருக்கோம். ஸ்டெப்ஸில் மேலே ஏறவே குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அவங்க அதை நினச்சிட்டு இங்கே வந்து கட்டிடுறாங்க. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போகணும். பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பாதாளு பார்த்துக்கோங்க, ஒரு கும்பிடு போட்டுக்கோங்க. முன்ன நான் போனப்போ வந்து அந்த மிரர் வைக்கல, இந்த வாட்டி வச்சுருக்காங்க. கீழே இறங்குற ஒரு ஸ்டில் தான் அண்ணாவும் பொண்ணு. அதுக்கு அடுத்து அப்படியே எங்கே வந்துட்டோம் தெரியுங்களா? ஆமாங்க, ராக் கார்டனுக்கு வந்தாச்சு. ராக் கார்டனில் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களும் ஓடி ஓடி விளையாடலாம். அந்த மாதிரி குட்டி பார்க்ஸ் எல்லாம் ஹலோ காய்ஸ், ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கிறது ஸ்ரீபாதம் போகிற வழியில் இந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றியும் லைக் லாட்ஸ் ஆஃப் அனிமல்ஸை வந்துட்டு அந்த ஸ்க்ரப்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து வியர்க்கவும் வைக்குது. அதே சமயத்தில் சரி இங்கே இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கா அப்படின்லாம் தோண வைக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சோன்னு ரொம்ப இழுக்கிறேன் அப்படின்றதுனால நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியாவிலேருந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி சுற்றியும் எல்லா கற்கள்லையும் ஒவ்வொரு விதமான இன்செக்ட்ஸில் இருந்து பேர்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையோட ஸ்ட்ரக்சர்ஸு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்பாட் ஷாப்பிங் தான், வேறு என்ன. ஸோ ஷாப்பிங் போயிட்டு பார்க்கலாம். ஷாப்பிங் வந்தாச்சு. ஷாப்பிங் ஆனாலே வெயிட்டாக அமௌண்ட் வச்சுருக்கணும் இல்லைங்களா? பசங்களை கூப்பிட்டுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. சாமி ஃபோட்டோஸு, ஹேண்ட்பேக்ஸு, ஹேட்டு, எக்கச்சக்கமாக இயர்ரிங்ஸ், அது இது நிறைய இருக்குங்க. நம்ம எது வேணுமோ பார்த்து ரேட்டை வந்து கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஹேண்ட்பேக் வந்து வெரைட்டிஸாக இருக்குங்க, மாடலாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரேட்டுமே பரவாயில்ல தான். பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு எடுத்தோம் நாங்கள். அப்படி இப்படி கொஞ்சம் வேறு பைசா எடுத்தாச்சு. இப்போ வந்து அம்மா வந்து எங்கள் புது வீட்டுக்கு வந்து திருஷ்டி பொம்மை தான் வாங்க போகிறாங்க. நான் கிஃப்டாக தரேன், திருப்பதியில் வந்து நம்ம போகும்போது நான் உங்களுக்கு கிஃப்டாக தரேன்ட்டு எங்களுக்கு திருஷ்டி பொம்மை தான் பெருசாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃபிட் பண்ணிடணும். நம்ம அப்போ எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சுட்டு கீழே இறங்கி வரோம். அங்கேயும் வந்து பெரிய ஆஞ்சநேயருங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்ரீபேடி டெம்பிள் தான். அங்கேயும் போயிட்டு உள்ள ஒரு விசிட் கொடுத்துட்டு ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோஸோ எல்லாமே போட்டுட்டு அப்படியே இறங்கி கீழே வந்தாச்சுங்க. வந்து ஹோட்டலில் கொஞ்சம் சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு மூவ் ஆகிட்டோம். என்னத்துக்கு வீட்டுக்கு வரோன்னே எங்களுக்கு தெரியாது. வந்த டைம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து அங்கங்கே ராக் கார்டனில், ஸ்ரீவாரி டெம்பிளில் அங்கங்கே ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குங்க, இந்த காஸ்டியூம்லாம் நல்லாயிருக்கு, இந்த மொட்டை அடிச்சதுலாம் நல்லா இல்லை, முடி இருந்ததுலாம் நல்லாயிருக்கு, எது வேணுமோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேமிலியோட திருப்பதிக்கு போயிருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் என்னோடய முழு வீடியோ திருப்பதி மொட்டை அடித்த வீடியோ நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்கள் திருப்பதிக்கு போயிருந்தீங்கன்னா எப்படியெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, என்ஜாய் பண்ணீங்க, எந்தெந்த இடம்லாம் விசிட் பண்ணீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.